ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு நோக்கத்திற்காகவே தேவன் நம்மை இந்த பூமியில் படைத்துள்ளார். நம்மால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு தனித்துவமான பணி அவரிடம் உள்ளது. அந்த பணியின் ஒரு பகுதி தேவனுடைய கிருபையின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதாகும். அப்படிதான் நாமும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு அறிவித்தார்கள். இப்பொழுதோ இது நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரமாகும். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யவும், ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.